சரி சரி ஜிங் 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 என்னது ஜிங் 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 அவ டான்ஸ் பயங்கரமா இருக்கு. பயங்கரமா டான்ஸ். நிக்கும்போது கழுத்தை அப்படியே தொங்க விட்டு. என்னப்பா பேசாதே. சிரிக்கிறீங்க சிரிக்கிறீங்க. சிரிக்கிறாரா? எவ்வளவு அழகா சிரிக்கிறா. அத்தை இப்படி மிதிக்கிறா. நல்லா மிதிச்சு 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 மிதிச்சு. அம்மா வயிற்றுக்கு இருக்குமே எப்படி மிதிச்சா? பயங்கரமா அதுக்கிட்டே சுத்திக்கிட்டே இருந்தாங்க. மேல காலத்துக்கு வச்சு குத்துறேன். வயிற்றுக்கு அம்மா வயிற்றுக்கு இருக்குமோ அம்மா மிதிச்சியா? அத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா கோவமா கேக்குறேன். என்ன பாரு இங்க பாரு. ஆட்டம் ஆட்டம் ஆராய்ச்சி. அம்மா வயிற்றுக்கு இருக்குமோ மிதிச்சு. காளையா இருப்பாங்க. பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகணும். ஒரு நிமிஷம் இருக்கிறது இல்ல. இங்க 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 பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆவியா? விளையாட போறியா? என்ன பேர் என்ன சொல்றா? ட்ரில் எடுக்கறானே அவங்கள. முடியாம வந்துருச்சு. முடியாம பார்த்து இருந்தாலும் முடியாம அப்புறம் வந்தீங்க மறுபடியும் முடியலையா? என் பிள்ளைய பார்த்தது உங்களுக்கு என்ன வேலை? ராத்திரி பகலா முழிச்சு பாருங்க என் பிள்ளைய. என்ன மல்லி குழந்தை இல்லைன்னு எவ்வளவு ஏங்குனீங்களோ அதுக்கு சேர்த்து வச்சு பார்க்கணும். மகாஜனங்களே நல்லா பாத்துக்கோங்க. இவங்க அப்பா என்ன ட்ரில் எடுத்தாரு இன்னைக்கு, அவங்க பையன் அவர் ட்ரில் எடுத்தாரு. வந்தானே எப்ப என் ஒய்ஃப் மாசமாவாங்க என்ன சொல்லுங்க? பேசுங்க, வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கேன். சொல்லிடுங்க, வாக்குமூலம் கொடுங்க. உண்மைதான் உண்மைதான். ஒவ்வொரு மாதமும் ஒரு வந்து என்ன ட்ரில் எடுப்பார். எப்ப என் ஒய்ஃப் மாசமாகும் எப்ப என் ஒய்ஃப் மாசமாகும்னு என்னை ட்ரில் எடுத்தார். இன்னைக்கு வந்து அவங்க பிள்ளை எப்படி என்ன பண்றாங்க அவங்க பையன் வீட்டுல சொல்லுங்க. எங்க பரம்பரையில இப்படி புத்திசாலி பிள்ளை இல்ல அப்படி இருக்கான்னு சொல்லுங்க. 7 மாசத்துல எப்படி இருக்கான்? செம்ம டேலண்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்பவே கதவை மட்டும் சாப்பிடுதா? 5 மாசத்துலயே எல்லாரையும் ஃபேஸ் கண்டுபிடிச்சு. ஆஃப் பண்ணனா எல்லாமே கட் ஆயிரும். ஆஃப் பண்ணாத. ஆஃப் பண்ணிட்டியா? ஓகே. ஒரு டைம் வந்துட்டு போனாங்கன்னா அவங்க மறு டைம் வந்தா கரெக்டா கண்டுபிடிச்சவங்கள்ட்ட போயிருவேன். ஓகே ஓகே. அவன் பேரை எங்கனக்குல இருந்து சவுண்ட் விட்டாலும் கண்டுபிடிச்சு திரும்பிடுவேன். ஓகே. இவங்க அப்பா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிள்ளை அறிவா இருக்கு. பயங்கர பிரில்லியண்டா இருக்குங்க. இப்ப வந்து கிளினிக்க வந்து இவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நம்ம வந்தமே இந்த இடம் அதே மாதிரிதான் இருக்கா இல்ல வேற மாதிரி இருக்கா, கரெக்டா இருக்கா, முடிய பிடிச்சாலும் விட மாட்டானா. கல்யாணம் பண்ணி போற வர பொண்ணுக்கு சொல்லி வச்சு கல்யாணம் பண்ணும். பொண்ணுக்கு வந்து பாய்ஸ் கட் பண்ணி தான் நாங்க உங்களுக்கு கட்டி தருவோம். வந்ததே முடிய தம்சம் பண்ணிட்டாங்க. அவன் வந்து கல்யாணம் அவனுக்கு நிறைய முடி ஆயிடுச்சு மேம். மொட்டை போடுறதுலையும் சடையில 2 குடியும் 3 குடியும் போட்டு வச்சிருந்தான். அப்ப அவன் முடியதான் முடிச்சிருந்தான். அவன் முடிய கட் பண்ணதுல இருந்து கோவத்துல எல்லாரும் முடியும் பிடிச்சு வைக்கிறேன். டெய்லியும் செக் பண்ணுவாரு முடிய பிடிச்சிருக்கான். அவர் முடிய பிடிக்குதா பிடிக்க முடியல எல்லா இடமும் செக் பண்ணுவேன். ஒரு இடம் மட்டும் பண்ண மாட்டேன். காலையில எந்திரிச்சு எல்லா இடமும் பிடிச்சு பார்ப்பேன். பிடிக்க முடியல நம்ம முடி பிடிச்சது. ஓகே. ஒரு வழியா நாங்க மாசமாக்கிட்டோம். மாசமானப்ப அந்த பிள்ளை மாசமாச்சு இல்லையோ 10 மாசம் நான் மாசமா இருக்க மாதிரி பக்கு 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 பக்குன்னு அவங்க எனக்கு ஒரு ஃபீலிங் கொடுத்தாங்க. ஒரு சின்ன அப்படின்ட்டா போதும் வந்துடுவாரு. வந்துட்டு மேம் இப்படி சொல்றாங்களே அப்படி சொல்றாங்களே. ஐயோ 10 மாசத்துல பிள்ளை லட்டு மாதிரி வந்து பிறக்கும். நான் சொன்னலாம் நினைச்சா நடக்கல. கண்டிப்பா கண்டிப்பா. நான் வந்து நீங்க வரல அப்பெல்லாம். அம்மா வந்ததே இல்லை. எப்படி உங்க பேரை வந்தோடனே உங்களுக்கு நான் தெரியல. அத்தனை மாசம் 10 மாசம் நீங்க என்ன எட்டி கூட பாக்கல. உங்களை வீட்லயே போட்டுட்டாங்க. வீட்டுல காவலுக்கு போட்டு வந்துருவாங்க. சரி. அந்த மாதிரி 10 மாசம் அவன் வயிற்றுக்குள்ள டான்ஸ் ஆடி அவன் பண்ண சேட்டையெல்லாம் இப்ப இங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம வாழ்த்திடுவோம். கண்டிப்பா வந்து படிச்சு பெரிய ஆளாகி நிறைய சாதனைகள் படைச்சு எனக்கு பேர் புகழ் எடுத்து கொடுத்து ஆஷாத்தியோட பேரை பிஸியா இருக்கான். அந்த கண்ணு அவ்வளவு வசிக்கிறோம். வாய்க்கே போனாலும் மேம் அது எந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அதை ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு இறங்கி வர்றது. அதனால இப்ப இவங்க வந்து தூக்கிட்டு ரோடோட ஆடு மாடு எல்லாம் காமிக்கிறீங்களா இல்லையா பிள்ளைக்கு? அவன் என்னமோ என்ன ரொம்ப பழகின மாதிரி என் மேல ஜாலியா படுத்துக்கிட்டு எல்லாத்தையும் போயிடுவான். அப்படி நீட்டா ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணி தான் போயிடுவாங்க. ஏமாத்தி கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஐயோ நான் தெரிஞ்சிருந்தா நீ புது புடவை எல்லாம் கட்டிருப்பேன். பழைய புடவை கட்டிருக்கேன். சரி ஓகே.
நல்லா இருக்கா நல்லா இருக்கா. நான் அதில் நசுக்கிறேன் நசுக்கி கொஞ்சம். ஓகே